அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த காணொளியில் நம்ம பார்க்க இருப்பது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் எம்டிசி என்று சொல்வார்கள். பேருந்து நடத்துனர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கும் 64.56 கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸுக்கு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளது. இதற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கங்களும் மற்றும் அரசியல் தலைவர்களிடந்தும் கடு எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இந்த செய்தியுடைய முக்கிய விவரம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த விவரம். சென்னைக்கு எம்டிசிக்கு உட்பட்ட 6 மண்டலங்களில் தினசரி 1797 பேருந்து நடத்துனர்களை ஒப்பந்த முறையில் இந்த தனியார் நிறுவனம் மூலமாக நியமிக்க ஆகஸ்ட் 7 அன்று அதிகாரப்பூர்வ ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த காலம் மற்றும் தொகை முதற்கட்டமாக 11 மாத காலத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா சுமார் 64.56 கோடி ஆகும். ஊதிய விவரம்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு நடத்துனருக்கு நிறுவனத்திற்கு வழங்கப்படும் அடிப்படை மாத தொகை 27,679 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. காலக்கெடு அடுத்த 6 மாதங்களுக்குள்ள முழு பணியாளர்களையும் சென்னை எம்டிசியில் இந்த நிறுவனம் பணியமர்த்த வேணும். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தொழிலாளர் சங்கங்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் கண்டனம் எழுப்பியிருக்கிறது. அரசு பேருந்துகளில் நிரந்தர ஊழியர்களை நியமிக்காமல் வெளிமாநில தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த முறையில் ஊழியர்களை நியமிப்பது தொழிலாளர் நலனுக்கு எதிரானது. இது பணியிடங்களை ஒப்பந்தமயமாக்குவதை கைவிட வேண்டும் என்றும், தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளை வெளிமாநில தனியார் நிறுவனத்திற்கு தாரை வாய்ப்பது கண்டிக்கத்தக்கது. ஆகவே இது உண்மையிலுமே இந்த தாவேக அரசு மக்களுக்கான மாற்றான ஒரு அரசாக இருந்துச்சு அப்படின்னா, இது போன்ற செயல்களெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது என்பது நல்லது. ஏன்னா அதே மாதிரி பக்கத்தில் அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா, சரியான முறையான பணிகளை மேற்கொள்ளன்னு சொல்லி பெரம்பூர் தொகுதியை சட்டமன்ற அலுவலகத்தை அந்த பகுதி மக்களே அதை முடக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது. அப்படிங்கிறப்ப இந்த தாவேக அரசு சரியாக செயல்படுதா அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு சில சந்தேகங்களை எல்லாம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறது தமிழர் வேலை தமிழருக்கு என்று சொல்லப்படுகிற இந்த நாட்டில் இப்படி தனியார் நிறுவனத்திற்கு சேலம் அப்படி தான் நீர் கொடுத்து தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் பார்க்குற பொழுது இந்த தாவேக அரசானது ஒரு சரியான நிலைப்பாட்டை கொண்டு மக்களுக்கான நிலைப்பாடு கொண்ட அரசாக இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சந்தேகம் தான் வருது. அப்படிங்கிறதுல இந்த காணொலியில் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.